நேர போய் ஒண்ணுக்கொண்ணு குத்தின்றது. ஊடலோடே பெண் யானையோட சண்டை போட்டதுனால ஊடல் கோபம். எப்படியாவது கோபத்தை தடிச்சுக்கணும் இல்லையோ, அதை அடிக்க முடியாது, அப்புறம் கோபம் அதிகமாயிடுமே. அதனால இந்த ஆண் யானை என்ன பண்ணிட்டு போய் பாறாங்கல்லில் போய் தன்னுடைய தந்தத்தை குத்துறதான். அது குத்தினபடியாலே வெண்கோட்டு முத்தி திருக்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். அதில் போய் குத்தின உடனே தந்தத்துக்குள்ள இருந்த முத்தா கொட்டுறதான். அந்த முத்துகள்லாம் மலை மேலேருந்து கீழே ஓடி வருதான். அருவி ஏற்கனவே ஓடி வருது இல்லையோ, அந்த வெள்ளையா முத்து வெள்ளை சேர்ந்த அருவியில ஓடி வருதான்னு தெரியலையா. மலைக்கு மேல இருக்கிற யானை போய் குத்துறது பாறாங்கல்லிலே, குத்தின தந்தத்திலேருந்து முத்துக்கள் உதிர்றது, முத்து ஓடி போய் அருவியோட சேர்த்து கீழே பிரவகிக்கிறது. எல்லாம் சேர்ந்து கீழே வந்து தீர்த்தமும் முத்துமா திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை நனைக்கின்றன என்று பாசுரத்திலே தெரிவித்தார். அப்ப யானையை பார்த்தாலும் ரொம்ப நன்னா இருக்கு ஊரு, அருவியை பார்த்தாலும் நன்னா இருக்கு, ஆச்சரியமான திவதேசம் இருந்தா இனிமே இங்கே தான் இருக்கணும் என்று பெருமான் முடிவு பண்ணினான். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணிய தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் என்று வெங்கடேச பெருமான் திருவேங்கடமலைக்கு வந்து சேர்ந்தான். இங்கே வந்தா ஊர் யாருது? அது என்ன வெறுமை போட்டு வச்சிருக்கா ஊரே? ஏற்கனவே யாரோடதாகவோ அந்த ஊர் இருக்கணும் இல்லையோ. இப்பதானே பாட்டில் பார்த்தோம், மண்கோட்டு கொண்டான் மலை, தன் கோடுங்கிற எயிற்றிலே எவன் பூமி பிராட்டி இடர்ந்தெடுத்தானோ. மண்கோட்டு கொண்டான்னா வராக பெருமானை குறிக்கும். இந்த க்ஷேத்திரமே ஆதி வராக க்ஷேத்திரம். நீங்க பல ஊர் பார்த்தீங்கன்னா வராக க்ஷேத்திரம் விடுவா. ஏன்னா ரொம்ப முன் பெருமாள்னா வராக பெருமாள் தான். முதல் யுகமான கிருத்தயுகத்திலேருந்து எழுந்தொழி இருக்காரோ இல்லையோ, அவதாரங்களிலே முதல் 5 அவதாரங்களும் கிருத்தயுகத்திலே நடந்தன. அதாவது மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, இந்த 5 அவதாரங்களும் முதல் யுகத்திலே. அதற்கப்புறம் ராமாவதார பரசுராமாவதாரம் தான் திரேதாயுகத்திலே, பலராமாவதார கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்திலே, இனி கலியுகத்திலே கல்கி அவதாரம் நடைபெற வேண்டும். மண்கோட்டு கொண்ட வராக பெருமான் அவர் அவதாரம் பண்ணியிருந்த காலம் அந்த திவ்வக்ஷேத்திரத்துல தான் பெருமாள் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார். ஹிரண்யாக்ஷங்கிற அசுரனை முடித்தார்னு எல்லோரும் அறிந்த கதை. ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவர் 2 பேருமே அண்ணன் தம்பிகள். எல்லாரும் ஜெய விஜயாளுங்கிற பெருமானுடைய துவாரபாலகர்களாக இருந்தார்கள். வாயில் காப்போன்னு நாயகநாயனன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானேன்னு ஆண்டாள் பாசுரம், நேற்றைய தினப்பாசுரம். அதில் வாயில் காப்போன்னா ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமானுக்கும் பிராட்டிக்குமாக விஷ்ணுலோகத்திலே ஜெய விஜயர்கள் தான் வாயில் காப்போனா இருந்திருக்கா. சனகன் சனத்குமாரன்னு பிரம்மாவனுடைய குமாரர்கள். அவ பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக உள்ளே போனார்கள். தடுத்துட்டா ஜெய விஜயாள். இப்போ போக முடியாது, தூங்கிட்டு இருக்கார் பெருமாள், இன்னொரு 1/2 மணி கழிச்சு வாங்கோன்னு சொன்னான். எங்களையா தடுத்தீர்கள்னு அவர்களுக்கு கோபம் வந்துடுத்து, சபித்தார்கள். இனி லோகத்துல போய் ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் பிறப்பீர்கள் என்று சாபம் வேண்டார். பெருமாளிடத்துல போய் பிரார்த்தித்தார்கள். போனா போறது அந்த ஒரு ஜென்மாவிலும் நானே உம்மை முடிக்கிறேன் என்று பெருமானும் வரங்கொடுக்க, அதுல முதல் 2 பேர் ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன், அடுத்த 2 பேர் ராவண கும்பகர்ணர்கள், கடைசி 2 பேர் சிசுபால தந்தவக்தர்கள். இப்படி 3 சமயத்துக்கு 3 தரமா போய் பிறந்தார்கள். இதுல ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமானாலே கொல்லப்பட்டான். ஹிரண்யாக்ஷன் வராக பெருமானாலே கொல்லப்பட்டான். அவனை கொண்டு முடிச்சுட்டு ஏகாந்தமா ஒரு இடத்துல நம்ம ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மலையில வந்து இருக்கிறார் பெருமாள். ஆக இது வராக க்ஷேத்திரம். மண்கோட்டு கொண்டான் மலை, மண்ணை தன்னுடைய கோடு, மண்ணுன்னா பூமி பிராட்டி, பூமி பிராட்டி இடர்ந்தெடுக்கத்தானே வராக பெருமானுடைய அவதாரமே. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டெடை கொண்டையந்தாய். கோல வராகம் ரொம்ப உயரமான திருமேனி. பக்கத்துல திருவிடவந்தேல சேவை சாதிக்கிறார். அதுவே வராக க்ஷேத்திரம் தான். இடது பக்கத்துல பூமி பிராட்டி அமர்த்தி கொண்டு பத்யுஹூ தட்சிண பாணிபங்கஜபுடே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். இன்னும் வராக பெருமான் இன்றும் சேவை சாதிக்கிறான். திருக்கடன்மல்லையிலே திருவலவந்தை இருக்கார். வலது பக்கத்துல பூமி பிராட்டி உட்காத்தின்று திருக்கடன் மல்லைங்கிற மகாபலிபுத்தர் இருக்கார். கொஞ்சம் முன்னாடி இடது பக்கத்திலே திருவிடவந்தேலும் பூமி பிராட்டி இடது பக்கத்தோட சேவை சாதிக்கிறார். வராக பெருமானுடைய க்ஷேத்திரம் அது. பெருமாள் நேர போனார். வராகனை போய் நமஸ்கரித்தான், கைகூப்பினான். இந்த ஊர்ல நான் இருக்கலான்னு இருக்கேன், இங்க இருந்துட்டு தபஸ் பண்ணி என்னுடைய இழந்த தர்ம பத்னியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான் இந்த ஊர்ல தபஸ் பண்றேன்னு கேட்டுண்டான் எம்பெருமான். அப்பவே வராக பெருமாளுக்கு தெரியும், இடம் கொடுத்தால் பேடும், எதையோ பிடுங்கிக்கிறான்ற இல்லையோ, இடத்த கொடுத்தா ஏதோ பேடுங்கிறா போலே. இன்னைக்கு இந்த பெருமாளுக்கு இடம் கொடுக்க போறோம், இவர் கடைசி வரைக்கும் நம்மளை இங்க இடத்தையே காலி பண்ண வச்சிட போறார். அப்போ ஒண்ணு ஜாகிரதையா கேட்டுப்போம், உனக்கு எந்த பூஜை நடந்தாலும் முதல்ல எனக்கு நடக்கணும், அப்புறம் தான் உனக்கு. உனக்கு என்ன நைவேத்தியம்னாலும் முதல்ல எங்கிட்ட வரணும், அப்புறம் தான் உனக்கு.
எந்த வேத பாராயணமோ தமிழ் பிரபந்தமோ எது சாத்து முறைனாலும் முதல்ல என் ஊரில் நடக்கணும், அப்புறம்தான் உன் சன்னிதானத்திலே. அது இன்னி வரைக்கும் நடக்கிறது. ஏன்னா இப்போ ஜிஆர் சுவாமி போய் காலங்காலத்தால் சாத்துமுறை பண்ணுறாரு இல்லையோ, திருப்பாவை சாத்துமுறைங்கிறதுக்கு ஜிஆர் சேவைன்னு போகிறோமே, அது முதல்ல வராகப் பெருமாள் கோவிலில் நடந்துட்டு சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கிற வராகப் பெருமாள் கோவில் அங்கே நடந்தப்புறம் தான் பெருமாள் சன்னிதியில் நடக்கும். நிவேதனம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு போனகத்துக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு போகும். எல்லாம் சேவிக்கிறவாளே கூட சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தமாடிட்டு வராகப் பெருமாளை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்க போகிறதே வழக்கம். கொஞ்சம் பத்ததி தெரிஞ்சவாளை கேட்டில்னா சொல்லிடுவா, வராக பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவார்கள். இது அன்னைக்கே பெருமாள் தான் பிரார்த்தித்து வைத்து கொண்டான். ஸ்ரீனிவாசன் இப்பொழுது வெங்கடேசன் ஆனான். எப்பொழுதுமே அவர் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாச பெருமாள்ங்கிற பேரே ஏற்பட்டது. அவர் எப்படி வெங்கடேசர் ஆனார்? வெங்கடமலைக்கு வந்த பிற்பாடு வெங்கடேசன் ஆனான். என்றைக்குமே ஸ்ரீனிவாச பெருமாள் தான். ஸ்ரீஹிங்கிற பெரிய பிராட்டியாரை தன் திருமார்பலை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறபடியால் அவர் ஸ்ரீனிவாசா. ஸ்ரீஹி பிராட்டி மகாலட்சுமி, நிவாசா அவளுக்கு வாசஸ்தனம் இருப்பிடமாக இருக்கிறான், அதனால ஸ்ரீனிவாசன்னு பேர். இப்பொழுது அவனையும் தன்னகத்திலே கொள்ளப் போகிறது வெங்கடமலை. இதுக்கு வெங்கடாத்ரின்னு பேர் சொல்லுவார்கள். கலியுகத்திலே வெங்கடாத்ரின்னு பேர். முதல் யுகத்திலேருந்து வெவ்வேறு பேர். சேஷாச்சலம்னு பேர் உண்டு, கிரீடாத்ரின்னு பேர் உண்டு, கருடாத்ரின்னு பேர் உண்டு. வராக பெருமாள் சொன்னாராம், நான் இந்த இடத்துல ஓய்வு எடுத்தாகணும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் நம்ம விளையாட்டு மலை இருக்கே அதை எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து கீழே எடுத்துன்னு வந்தாராம் கருடன். கருடனால கொண்டு வரப்பட்டபடியாலே கருடாத்ரி, விளையாட்டு மலையா கொண்டு வரப்பட்டபடியாலே கிரீடாத்ரி. சேஷன் ஒரு தடவை வாயுவுக்கும் சேஷனான ஆதிசேஷனுக்கும் சண்டை மூண்டுது. ரெண்டு பேர்ல யாருக்கு பலம்னு சண்டை. நீங்க சின்ன குழந்தைகள்லாம் கேட்டுனா புலியும் சிங்கமும் சண்டை போண்டா யார் ஜெயிக்கும், கரடியும் சிங்கமும் சண்டை போண்டா யார் ஜெயிக்கும்னுவா. இங்கே அந்த மாதிரி சண்டை வந்துடுது. இப்போ ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் சண்டை. மேரு பர்வத்தத்தினுடைய சிகரம் முடி, அது ஆதிசேஷன் நன்னா சுத்திக்கணும், காற்று அடிக்கணும், அது பறந்து போகாம ஆதிசேஷன் பார்த்துக்கணும். பறந்து படுத்துனா வாயு ஜெயிச்சார், பறந்து போகலைன்னா சேஷன் ஜெயித்தார். என்ன ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி. ஒரு நிமிஷம் மூச்சு விடுறதுக்காக ஆதிசேஷன் தலையை தூக்கினார். வாயு பகவான் அடைத்து தலையை காணப்படுத்து. அப்ப மேரு பர்வத்தம் பிரார்த்தித்து பெருமான் மறுபடியும் அனுகிரகித்து சேஷாச்சலம்னு அதற்கு பேர் வைத்தார் என்று சொல்லுவார்கள். நாராயணனே வசிக்கிறபடியாலே நாராயணாத்ரி, சேஷனுடைய வைபவம் தெரிந்தபடியாலே சேஷாத்ரி சேஷாச்சலம், கிரீடாத்ரி கருடாத்ரி. அதே போல இன்னைக்கு பேர் வச்சிருக்கோம் வெங்கடாச்சலம். வெங்கடாத்ரின்னு மலைக்கு பேர். வெங்கட என்னால் பாபங்கள் அத்தனை எரிக்கப்பட்டுவிடும். வேம் எரிக்கப்படும், கடன்கள் பாபங்கள் எரிக்கப்படும், பாபங்கள். இது தமிழ் அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா வேம் கட, வேன்னு சொன்னா பாபங்கள், கடன்னு சொன்னா எரிக்கப்படும். கடதா இத்தியுச்சதே, எரிக்கிறதுக்கு கடன் வச்சிருந்தால் வேம்னா பாபங்கள், பாபங்கள் அத்தனையும் எரிக்கப்படும். அந்த மலையில சில நிமிஷ பொழுதுகள் நாம் இருந்தா கூட நம் பாபங்கள் எல்லாமே எரிக்கப்படுமே. சமன்கள் வீடு தரும் தடங்குன்றமேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். நம்ம எங்கெங்கயோ போய் பாபத்தை கழிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கோம். ஒங்கியும் போக வேண்டாமே, திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு போய் மலையை போய் தீண்டி விட்டு வந்தால் கூட போதும். அதனாலேயே நம் பாப கூட்டங்களே ஒழிந்து போகுமே. பெருமான வேற சேவிச்சுட்டோம்னா பித்ததே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. மலையை சேவித்தாலும் மலையப்பனை சேவித்தாலும் நாம் பண்ணிருக்கிற எல்லா கர்மாக்களும் தீந்தே போகும். அந்த மலையை ஆதரித்துத்தான் பெருமான் இறங்கினார். அங்கேயே அமர்ந்து தான் தபஸ் பண்றதுக்கு ஆரம்பித்தார். அவர் தபஸ் பண்ண பண்ண சுத்தி பெரிய புற்று மூடிக்கொண்டது. இது ஒரு பக்கத்திலே வெங்கடாச்சலம் மலையில நடந்துட்டு இருக்கிற கதை. மற்றொரு பக்கத்துல கரவீரபுரத்துல என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நாச்சியார் இவனிடத்துலேருந்து கோவிச்சுன்னு அங்கே போய் உட்காந்துட்டாலோ இல்லையோ, பிரம்மாவும் சிவனும் போனார். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா இழப்பு எங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு பொய் கோபத்தோட ஊடலோட போய் உட்கார்ந்து விட்டீர்கள். நெஜத்துல இழந்து போறது நாங்கள்னா இருவரும் சேர்ந்து சேவை சாதிக்க வேணும். வழி என்ன? மேலும் உன் கணவன் பசிதாகத்தோடே துடிக்கிறார், அவர் ஏதோ தபஸ் பண்றேன்னு போய் உட்காந்து புத்துக்குள்ள இருக்கார், நீர்தான் பார்த்து அனுகிரகிக்கணும்னு லக்ஷ்மியிடத்துல கேட்க, உடனே பரமசிவனாரை கன்றுக்குட்டியாகவும் பிரம்மாவை ஒரு தாய்ப்பசுவாகவும் இடைச்சியாக குரத்தியாக தானும் வேஷமிட்டு கொண்டு இந்த ரெண்டு பேரையும் எங்க உட்காண்டிருக்கு வெங்கடத்துல எம்பெருமான் தபஸ் பண்ணிட்டு இருக்கானோ அதுக்கு ராஜா ஊருக்கு நாராயணபுரம்னு பேர். அந்த ராஜாவினிடத்துல கொண்டு போய் மகாலட்சுமி தாயார் வித்துட்டா. ஒரு தாய்ப்பசுவை கன்றுக்குட்டியோட கூட பேச்சு என்னன்னுட்டா, கன்றுன் தாயுமா போய் பெருமானுக்கு பாலானும் கொடுக்கும்.
என்கிற எண்ணத்தோட தான் இந்த மாதிரி பிரம்மாவு சிவனும் கேட்டார்கள். கொண்டு போய் வித்தாச்சு. மாட்டுக்கிடாயோட எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு. நித்தியப்படி எடையை நடச்சின்னு போறான். பசுமாடு கன்றுகள்லாம் மேய்ச்சல் நில